ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. அதில் நிறைய ஆசைகள், கனவுகள் அப்படின்னு இருக்கிறது இயல்பான விஷயம்தான். கடந்த ஆண்டில் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் ஒரு புது வருடம் தொடங்கும் போது நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாருமே தொடங்குவோம். ஸோ முழு நம்பிக்கையோட நம்மளோட வாழ்க்கையில இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்காக என்னோட சார்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போவுமே. இந்த லாங் வீடியோவில் நாங்கள் நியூ இயர்க்காக கேக் பேக் பண்ணியிருந்தோம், அதுதான் பார்க்க போகிறீங்க. இதோட கண்டினியூவேஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி வச்சுருந்தோம், அதுவும் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நானும் இந்த வருஷத்தை எடுத்து வைக்கிறேன். நியூ இயர் செலிப்ரேஷன் அன்றைக்கி கேக் கட் பண்ணுறதுக்காக தான் கேக் பேக் பண்ணியிருந்தோம். என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய பேக்கிங் லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு. இது என்னோடய பேக்கிங் ஜேர்னியில் 3வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு வெனிலா கேக் ட்ரை பண்ணேன், அடுத்து ப்ளம் கேக்கு, அடுத்தது ப்ளம் கேக்கும் ப்ரௌனியும். ப்ளம் கேக் ஆல்ரெடி பண்ணது, அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் ப்ரௌனி ரொம்பவே நியூ, அதுவுமே இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 15 ஃபேமிலி சேர்ந்து தான் இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே கேக் ஒரு பீஸாவது வரா மாதிரி இருக்கணுன்றதுனால நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வீடியோவில் எல்லாமே 2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு நிறைய ஆளுங்க வர்றதுனால அதை அப்படியே டபுள் அப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேருக்குமே ப்ரௌனி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ட்ரையல்லாம் எதுவும் பண்ணி பார்க்கல, டேரெக்டாக மெயின் அட்டம்ப்டே இறங்கியாச்சு. சாக்லேட் பாராக தான் வாங்கியிருந்தோம், அதை அப்படியே போட்டு மெல்ட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டே அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. 2 மெத்தடில் சாக்லேட்டை உருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து டபுள் பாய்லர் மெத்தட், இன்னொன்று பட்டரை நல்லா உருக்கி அதில் அந்த சாக்லேட்டை போட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது, அதனால் இந்த ஆப்ஷனை நாங்கள் சூஸ் பண்ணி அதிலே போட்டு மெல்ட் பண்ணிட்டோம். 2 கப்புக்கு 3 முட்டை சேர்க்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 4 கப் பண்ணுறதுனால நாங்கள் 6 முட்டை சேர்த்துக்கிட்டோம். பேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்டு. நமக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க விடவே இல்லை, இன்றைக்குமே நான் பண்ணுறேன்னு சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி பரவாயில்ல, அந்த கேக்கு எனக்காக பண்ணேன், இன்றைக்கி எல்லாருமே சாப்பிட போகிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க விட மாட்டாங்க போல். 4 கப் மாவு சேர்க்க போகிறோம், அதனால் 4 கப் சுகரை பீட் பண்ணி வச்ச எக்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, சுகர் ஈஸியாக கரையவே இல்லை. அது கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணுமா இல்லை அப்படியே விடணுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம். இந்த ஸ்டேஜ்லேயுமே சுகர் ஃபுல்லாலாம் கரையில். மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகரோட சவுண்ட் கேட்டுட்டு தான் இருந்தது. சரி ஓகே, மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை ஊற்றுவோம், அந்த சூட்டில் கொஞ்சம் சுகர் கரைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமும் பெருசாக கரைஞ்சா மாதிரி தெரியல, அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருந்தது. சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். ஸோ 4 கப்பு மாவுக்கு 1 கப் ஆயில் சேர்த்துருந்தோம், கூடவே கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருந்தோம். ஆயில், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துருந்தோம். 4 கப் மைதா மாவு, 1 கப் கொக்கோ பவுடர். நான் மெஷர் பண்ணுறது தான் முக்கியம்னு மெஷர் பண்ணி எடுத்து அந்த ஜல்லடியில் போட்டுகிட்டே இருந்தேன். அது ரொம்பவே குட்டியாக இருந்தது போல், பாவம் அவன் சலிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த மாவு எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சலிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது சலிக்கிறதுக்கு. எல்லாமாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பேட்டர் ரெடி ஆயிரும். கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் கிண்டும் போது அப்படி இல்லை, கொஞ்சமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ளோயியாக வரல, கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு கிண்டுறதுக்கு. ஆனால் வீடியோ பார்க்கும்போது அப்படி இல்லை, அவங்க மிக்ஸ் பண்ணும்போது பயங்கர ஃப்ளோயியாக சூப்பராக வந்திருந்தது. மேபி 2 கப்புக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்போம். நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. அப்புறம் கொஞ்சம் பால், எண்ணெய் இதெல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஓரளவுக்கு அதை கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு நிறைய சேர்க்குறதுக்கும் பயமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஓரளவுக்கு சேர்த்து ஒரு மாதிரி ஒரு பேட்டராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை அப்படியே ட்ரேயில் மாற்றி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ளம் கேக் பண்ணுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ளம் கேக் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்னோடய செகண்ட் டைமு. அப்போ 2 கப் பண்ணியிருந்தேன், இப்போ 4 கப் பண்ண போகிறேன். அப்போது கேரமலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கே அவங்க வீட்டில் ஒரு சுகரெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அதில்.
ப்ளம் கேக்குக்கு பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 கப் மாவுக்கு 2 கப் சுகரு. ஸோ அதில் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கணும். ப்ரௌனி மாதிரியே தான் 2 கப் மாவுக்கு 3 முட்டை. ஸோ அதே மாதிரி 4 கப்புன்றதுனால 6 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் வீடியோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ மறந்தோன்னு தெரியல, வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கில் வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு 3/4 கப் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகரை சலித்து அதில் சேர்த்துக்கணும். கூடவே 4 கப் மைதா மாவு. 4 கப் மைதா மாவுக்கு 4 கப் சுகர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 1 கப் கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1/2 கப் அரைச்சி எடுத்தாச்சு. அதனால் 2.5 கப் சுகர் சேர்த்து 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் பண்ணும்போது ஆன் ஸ்பாட்டுன்றதுனால நட்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சு சேர்த்துருந்தேன். இதுவுமே ப்ரீ பிளான்ட் இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னதுனால கிரேப் ஜூஸில் எல்லா நட்ஸையுமே ஊற வச்சாச்சு. ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்து கேரமலைஸ் பண்ணி வச்ச சுகர், அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளம் கேக்கு டெவலப் பண்ணியிருந்தாலுமே கன்சிஸ்டன்சி அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா வந்திருந்தது பார்க்குறதுக்கு. இருந்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் கேக் எப்படி வருமோ இல்லையோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரே ட்ரேயில் இல்லாமல் 2 ட்ரேயில் பிரித்து தான் வச்சுருந்தோம். அதே மாதிரி அவனை 350 வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளார வச்சாச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இந்த விஷயம் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இதை கொடுத்தா எப்படியாவது நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. என் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான் தைரியமாக இந்த கேக் ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ப்ரௌனியுமே சூப்பராக ரெடியாகி வந்துருந்தது. கூல் டவுன் பண்ணுறதுக்காக முன்னாடி வெளியில் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையுமே அப்போவே குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சாச்சு. ப்ளம் கேக்குமே ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அந்த ஒயிட் ட்ரேயில் உள்ளது நல்ல குக்காகி சூப்பராக வந்திருந்தது. ஆனால் அந்த பிளாக் ட்ரேயில் உள்ளது நடுவில் மட்டும் வேகாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஒயிட் ட்ரேவை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு பிளாக் ட்ரேவை ஒரு 15 மினிட்ஸ் உள்ளாரவே வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். ரெண்டுமே சூப்பராக வந்திருந்தது. ப்ளம் கேக்குமே நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம பண்ண ப்ளம் கேக்கை எல்லாருமே நியூ இயரில் சேர்ந்து கட் பண்ணது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு.